அதான் இருங்க. பேட்ஸ்மேன் நேம் கௌதம். ஓகே, நன்றி. கௌதம் அவருக்கு என்ன வயசு பாருங்க? 16, 13, 11, 12. ஓகே. 12 வயது. எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக NKPL கிரிக்கெட் டூர்னமெண்ட் வரலாற்றில் முதல் முறையாக எல்லாம் கை தட்டலாம். எல்லாமே கை தட்டலாம். சீரியஸா எல்லாமே பால் போடுறோம், கை தட்டலாம். 12 வயசு மட்டும்தான் ஆகுது. இந்த பாராட்டு ஈச் அண்ட் எவ்ரி கிரெடிட் கோஸ் டு கலைவாணன். அவர் தான் அந்த கேப்டன் அந்த அணிக்கு. அவர் தான் அந்த வாய்ப்பை கொடுத்துள்ளார். ஃபர்ஸ்ட் பால் அசார் டு கௌதம். சிறப்பான பந்து வச்சு கால் காப்பில் படுகிற நல்ல ஒரு ஸ்ட்ரோக்கு. லெக் பேஸ், ரன் எடுக்க வாய்ப்பில்லை. கௌதம் from 12 years old, 12 years baby. சிறப்பான ஷாட் ஆகுமா? எஸ், ஒரு சிறப்பான ஒரு ஷாட். வெல் பிளே மிஸ்டர் மாஸ்டர் கௌதம். நல்ல ஒரு விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார். இத்துடன் முதல் விக்கெட்டை வீழ்த்தினார்கள். கொஞ்சம் கிரவுண்டுக்கு இந்த சைடுல எவ்வளவு இடம் வெளியே வந்து பேசுப்பா. வெளியே எவ்வளவு நேரம் பேசிக்கலாம். இந்த சேப்பாக் கில்லிஸ் கொஞ்சம் வெளியே வந்துருங்க. சேப்பாக் கில்லிஸ் வெளியே வந்துருங்க. அடுத்து புதிதாக கிளம்பி வந்து கொண்டிருக்கிறார் அரவிந்த். அசார் டு அரவிந்த். இது ஒரு அகலப்பந்து. நன்றி நடுவர் அவர்களே. வைட் பால். ஸ்கோரர் எங்கப்பா? ஸ்கோரர் இது இந்த ஓவர் முடிஞ்சாலும் சொல்லிடலாம். ஓகே. லாஸ்ட் மேட்ச் மனோ மேட்ச் அவார்ட் கோஸ் டு மோசஸ் from கோவை கிங்ஸ். மோசஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். சிறப்பான பந்து வச்சு சிறப்பான திரைப்பாட்டம். காட் அண்ட் போல்ட். மீண்டும் ஒரு விக்கெட்டை இழக்கிறார்கள் திருவள்ளூர் வீரன்ஸ். சிறப்பான பந்து வச்சு தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அசார். சொல்லிட்டேன். இந்த ஆட்டநாயகன் விருதினை சங்கர் அவர்கள் வழங்க உள்ள. யார் வாங்குறாங்க? மோசஸ். ஓகே, யார் வாங்குறது கோப்பை? மணி அண்ணன். ஓகே. மணி அவர்கள் ஆட்டநாயகன் விருதினை மோசஸ் அவர்களுக்கு வழங்குகின்றார். மணி அவர்களுக்கு நன்றி. மோசஸ் அவர்கள் வாழ்த்துக்கள், பாராட்டுகள் from கோவை கிங்ஸ். மோசஸ் such a beautiful லாஸ்ட் நல்லா போட்டாரு. அடுத்து மீண்டும் அசார் டு ஜேக்கப். இவர் ஒரு சிறந்த ஒரு ஆல்ரவுண்டர். ஆட்டத்தின் தூக்கியை மாற்றக்கூடியவர், ஸ்டார் பிளேயர். பார்ப்போம். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு ரன் எடுக்க வாய்ப்பு இல்லை. செம்ம ஃபீல்டிங் பா ஸ்ரீராம். இல்ல கொஞ்சம் உள்ள பேசு, வெளியே வந்து பியூட்டிஃபுல் பால். கொஞ்சம் எல்லாம் கிரவுண்டுக்கு வெளியே வந்து பேசு. உள்ள நினைக்கிறீங்களே தெரியல எனக்கு. பக்கத்துல தான் கிரவுண்டு. கொஞ்சம் வெளியே வந்து தொந்தரவா சொல்றேன். கொஞ்சம் வெளியே வந்து பேசுங்கப்பா.
லைனுக்குள்ள ஏன் நிக்கிறீங்கன்னு தெரியல. ஓவர். இத்துடன் முதல் ஓவர் முடிவடைந்த அணி எண்ணிக்கை. ஸ்கோர் இல்லையா? இல்ல ஸ்கோர் எவ்வளவு? ஸ்கோர் எவ்வளவு? இரு பார்க்கலாம். ஒரு ரன். ஓகே ஓகே, ஒரு ரன். நன்றி. ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு ரன் மட்டும் தான். 2 விக்கெட்டுக்கு 2 விக்கெட். ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஓவர் 1 for 2. 1. செகண்ட் ஓவர் சூர்யா டு கலைவாணன். செகண்ட் பவர் பிளே ஓவர் சூர்யா டு கலை. டேய் கோனியா தம்பி, இருப்பா. சின்ன போடுற தம்பி, இல்லையாப்பா? போடலாம். சிறப்பான ஒரு ஷாட், பவுண்டரி என்று நினைக்கின்ற. எஸ், 4 தானப்பா? ஓகே. சிறப்பான பந்து வச்சு இருப்பினும் சிறப்பான தடுத்த ஷாட். இது எளிதான ஒரு 4 அடித்துள்ளார். ஈஸி 4. சூரியன் அகைன் சூர்யா டு கலை. போலிங் போறாங்களா? பேசலாமா? அகல பந்து. நன்றி. நேற்று சேப்பாக் சூப்பர் கிங்ஸ்க்கும் போல்ட், கிளீன் போல்ட். நல்ல ஒரு பந்து வச்சு சூர்யா. கலைவாணன் சற்று ஏமாற்றத்துடன் வெளியேறுகிறார். கலை அடுத்து புதிதாக கலந்தான வந்து கொண்டிருக்கிறார். நேற்றைய போட்டியில் திருப்பூர் தமிழ் அணியிலிருந்து ஆட்டநாயகன் விருதினை விஜய் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நேற்றைய போட்டியில், கடைசி லீக் போட்டியில் விஜய் அவர்களுக்கு ஆட்டநாயகன் விருது காத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே விஜய் எங்கிருந்தாலும் கமெண்ட் அருகே வந்து ஆட்டநாயகன் விருதினை பெற்றுக் கொள்ளுமாறு விஜய் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Yesterday last match, man of the match award goes to Mr. Vijay from Tirupur Tamilians. அடுத்து பாபு, சூர்யா டு பாபு. இதுவரை 3 விக்கெட்டுகளை இழந்துள்ளார்கள். சிறப்பான பந்து வீச்சு, ரன் எடுக்க வாய்ப்பில்லை. சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். நேர்த்தியான பந்து வீச்சு சூர்யா. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு கல்காப்பில் படம் லெக் பைஸ் என்ற முறையில் எளிதான ஒன்று. தொடர்ந்து சிறப்பாகவும் அதிரடியாகவும் ஆக்ரோஷமாகவும் அட்டகாசமான பந்து வீச்சை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் சூர்யா. செகண்ட் பவர் பிளே ஓவர்.
சூப்பர் ஷாட் பா, சான்ஸே இல்லை, எக்ஸ்ட்ராடினரி ஒரு ரிவர்ஸ் ஷாட். ஜேக்கப்பிடமிருந்து ஒரு அருமையான ஒரு பவுண்டரி. ஓவர் இல்ல, எஸ்டர்டே லாஸ்ட் லீக் மனது மேட்ச் அவார்ட் கோஸ் டு, மன்னிக்கவும் விஜய் கிடையாது, கோகுல் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பந்து வீச்சாளர் கோகுல் அவர்கள் கமெண்ட்ரியே வந்து தங்களுடைய உங்களுடைய ஆட்ட நாயகன் விருதினை பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை வருக என்று மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம். கோகுல் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஓவர் இல்லையா? ஓவர் இல்லையா? பால் இங்க யாரும் கவுண்ட் பண்ண, ஓவர் தான்ப்பா, ஓவர் தான். 6 பால் முடிச்சு, இன்னும் 1 பால் இருக்கா? யார் கவுண்ட் பண்றது அப்போ? இப்ப நீங்களே பாத்துங்கப்பா, 6 பால் கவுண்ட் பண்ண முடியாதா? நம்மளே பாத்துக்கலாமே ஓவர்லாம். தண்ணி விட்டு விஜய், லாஸ்ட் 1 more ball. உங்களுக்கு 4 மேட்ச் முடிஞ்சிச்சா? 4 முடிஞ்சிச்சா? கேட்ச். இத்துடன் 2 ஓவர்கள் முடிவடைந்த அணியின் எண்ணிக்கை. ஸ்கோர் ப்ளீஸ். சார் நான் ஸ்கோர். அந்த போனே வாங்கிட்டு வாடா, நானா ஸ்கோர் போடுவேன்ல. நானே போட்டுக்கிறேன்னு எடுத்து போயிட்டான். நான் போய் வாங்கினா போ. லகம்பேர் அந்த போனை கொடுத்து விடு, ஸ்கோர் இங்க போடுற. After second over 4 விக்கெட் மட்டும் போயிருக்கு, அது மட்டும் நல்லா தெரியும். ஸ்கோர் தெரியல. எவ்வளவு ஸ்கோர்? 11. தேங்க்யூ. 11 for 4. இந்த ஆட்டநாயகன் விருதினை சங்கர் அவர்கள் வழங்க கோகுல் அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார். சங்கர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. கோகுல் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் from திருப்பூர் தமிழன்ஸ். கோகுல் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். சங்கர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தேர்ட் ஓவர், தேர்ட் இன் ப்ரோக்ரஸ். மிஸ்டர் பிரபு அவர்கள் ஸ்பை. பந்து வீச எதிர்கொள்பவர் பாபு. சிறப்பான பந்து வச்சு எளிதான ஒன்று. பாபு ரன் அவுட் பாய், சிறந்த ஃபீல்டிங். பிரபு டு சதீஷ். சிறப்பான பந்து வச்சு ரன் எடுக்க வாய்ப்பில்லை. நடவாய். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு ரன் அவுட் வாய்ப்புல, பைஸ் என்ற முறையில் ரன் அவுட் வாய்ப்புல இல்லை. வெங்கட் சிறந்த ஒரு ஃபீல்டிங். இன்றைய கடைசி லீக் போட்டி நெல்லை ராயல் கிங்ஸ் வர்சஸ் திருவள்ளூர் வீரன்ஸ் அணிகளுக்கிடையே போட்டி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அகைன் பிரபு டு பாபு.
சிறப்பான தடுப்பாட்டம், செம்ம கேப்பு, கண்டிப்பா 2 நினைக்கிறேன், 1 2, எஸ் ஈசி 2, நல்ல கேப்ல ஆடிருக்காரு பாபு. நீங்க 2 பேர் தான் உள்ள. பாண்டிய லைவ்ல ஓ ஆமால. நல்ல ஷாட், கேட்ச் ஆகுமா? எஸ், மீண்டும் ஒரு விக்கெட் ஏற்கிறார்கள் திருவள்ளூர் வீரன்ஸ். 5வது விக்கெட் ஏற்கிறார்கள். பாபு அடுத்து புதிதாக களம் காண வந்து கொண்டிருக்கிறார். லட்சு புதிதாக களம் காண வந்து கொண்டிருக்கிறார். என்ன எவ்வளவு பெரிய பெரிய ஸ்டார் பிளேயர் போது, பயங்கரமான ஒரு ஆரவாரம், எல்லாருமே என்கரேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. அவர் வந்த உடனே பாருங்க, அது லெஜெண்ட் வர மாதிரி பயங்கரமா கை தட்டுறாங்க. லட்சு பார்ப்போம். பிரபு டு லட்சு, இடதுகை மட்ட வீச்சாளர் மாதிரி தெரியுது. எஸ், லெப்ட் ஹேண்டர் தான், பார்ப்போம். சிறப்பான பந்து வச்சு நல்லா ரீட் பண்ணி போறாரு பேட்ஸ்மேன் பிரபு. ஓவரா இத்துடன் 3 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 15, 5 விக்கெட் இழப்புக்கு. ஆஃப்டர் 3rd ஓவர் 15 for 5. இன்றைய கடைசி லீக் போட்டி நெல்லை ராயல் கிங்ஸ் வர்சஸ் திருவள்ளூர் வீரன்ஸ் அணிகளுக்கிடையே கடைசி லீக் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 4வது ஓவரை வீச வந்துள்ளார் பாக்கி. எதிர்கொள்ள தயாராகிறார் சதீஷ். சிறப்பான ஷாட், கேட்ச் ஆகுமா? எஸ், மீண்டும் ஒரு விக்கெட். தொடர்ந்து விக்கெட்டுகள் சீட் விக்கெட்டுகளாக சரிந்து வர உள்ளது. 6 விக்கெட்டுகளை இழந்துள்ளார்கள் திருவள்ளூர் வீரன்ஸ். 6 விக்கெட் போயிருப்பா. அணியின் எண்ணிக்கை 15, 6 விக்கெட் போகுது. அடுத்து அரவிந்த் எனக்கு நினைக்கிறேன். அரவிந்த் புதிதாக களம் காண வந்து கொண்டிருக்கிறார். அரவிந்த் 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 கொஞ்சம் மேட்சை சீக்கிரமா முடியலாமே. ரொம்ப பொறுமையா வரீங்க, பொறுமையா ஸ்டார்ட் பண்றீங்க, ரொம்ப லேட் பண்றீங்க. கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சா அவங்க சீக்கிரமா வீட்டுக்கு போலாம். லாஸ்ட் லேக்கு பாக்கி டு அரவிந்த். அவர் வீசிய முதல் பந்தில் விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார் பாக்கி. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து, சிறப்பான தடுப்பு. ரன் அவுட் வாய்ப்பு இல்லை, ஓவர் த்ரோ, ரன் அவுட் வாய்ப்பு இல்லை, ஸ்ரீ பால். பாக்கி டு லட்சு. சிறப்பான ஷாட், கேட்ச் ஆகுமா? எஸ், நல்ல ஷாட் தான், ஆனா கேட்ச். தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்தவண்ண உள்ளார்கள் திருவள்ளூர் வீரன்ஸ். இத்துடன் 7வது விக்கெட்டையும் இழக்கிறார்கள்.
யாரு வேற குரூப்பா இப்போ வரா நவீன் 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 லேட்டாக வரார் ஏன்னு தெரியல. அடுத்து பாக்கி டு நவீன். இந்த ஓவரில் மட்டும் 2 விக்கெட் போச்சு. Last 2 balls to go. சிறப்பான பந்து வச்சு ரன் எடுக்க வாய்ப்பில்லை. நல்ல பால், நல்ல பிளேடு, எக்ஸலன்ட் ரன்னிங், எளிதான ஒன்று. இத்துடன் 4 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 18, 7 விக்கெட் இழப்பிற்கு. ஆஃப்டர் 4 overs 18 for 7. பிரேக் வந்துட்டு இருக்காங்க. சரி எடுத்துங்க, டக்குன்னு முடிச்சிருங்க. இந்த போட்டி சிறப்பாகவும் கோலாகலமாக நடத்தி கொண்டிருக்கும் PKCC பிரசன்ஸ் NKPL நண்பர்களுக்கும் இந்த போட்டியில் விளையாடி கொண்டிருக்கும் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த போட்டிக்கு பேர் உதவியாக விளங்கிக் கொண்டிருக்கும் குறிப்பாக எஸ் சங்கீதா பாரதிராஜன், யூனியன் சேர்மன் ஆஃப் சென்ட் தாமஸ் மவுண்ட் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தொடர்ந்து மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்றைய கடைசி லீக் போட்டி, நெல்லை ராயல் கிங்ஸ் வர்சஸ் திருவள்ளூர் வீரன்ஸ். ட்ரை பண்ணி டைம் ஆயிடுச்சு. போதும் பிரேக் போதும். தண்ணி ஒன்றும் பெருசு இந்த கிளைமேட்டுக்கு தேவைப்படாது. தண்ணி வேணுமா? சரிப்பா கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ரன் தான் நல்லா போட்டிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக போட்டிருக்கீங்க. 4 ஓவரில் 18 ரன்னு, குறிப்பாக 7 விக்கெட் போயிருக்கு. இது செகண்ட் பெஸ்ட். இவங்க கூட முன்னாடி மதுரை பேந்தர்ஸ் இவங்க கூட 4 ஓவரில் 15 ரன் போட்டிருக்காங்க. ஆனால் 1 விக்கெட்டோ 2 விக்கெட் தான் போச்சு. ஆனால் 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், சூப்பர். அடுத்து அசார் டு அரவிந்த். மீண்டும் ஒரு சிறப்பான தடுப்பாட்டம், எளிதான ஒன்று. 2 ஆகுமா? இல்லை, நல்ல ஃபீல்டிங். முன்னா அசார் டு நவீன். மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு தடுப்பாட்டம், எளிதான ஒன்று. கேட்ச் இல்லை. நல்லா ட்ரை பண்ணாரு, ஆனால் கேட்ச் பிடிக்கவே முடியாது. ரொம்ப க்ளோஸ் கூட கிடையாது, ஆனால் நல்ல ட்ரை. பரத் தொடர்ந்து எப்படி போட்டாலும் சிங்கிள் மட்டும்தான் ஆடுவோம், அதிரடி ஆட்டமே கிடையாது. சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு அகலப்பந்து. நன்றி. ஒயிட் பால். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு சிறப்பான தடுப்பாட்டம், எளிதான ஒன்று. அரவிந்த்
மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு ரன்னுக்கு வாய்ப்பில்லை. அசார் தொடர்ந்து அசால்ட்டாக போட்டுக் கொண்டிருக்கிறார். சிறந்த பந்து வச்சு ரன்னுக்கு வாய்ப்பில்லை. கேட்ச் ஆகுமா? இல்லை. 1 2 இல்லை. சம்ம ஃபீல்டிங்கு. ஸ்ரீ பால் ஒரே ரன் தான். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு ரன்னுக்கு வாய்ப்பில்லை. ஓவர். இத்துடன் 5 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 21. சாரி, மன்னிக்கவும், 23. 7 விக்கெட் இழப்பிற்கு ஆஃப்டர் 5 overs 23 for 7. பேட்டிங் பவர் பிளே 6th in progress from Surya. 23 7 விக்கெட். 23 ரன்கள் 7 விக்கெட் இழப்பிற்கு 6வது ஓவரை வீச வந்துள்ளார் சூர்யா. இந்த போட்டியை ரசித்துக் கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. சிறப்பான பந்து வச்சு கரெக்டா ஜட்ஜ் பண்ணி பளிச்சுன்னு போறாருப்பா. டாட் பால். நல்ல ரிவர்ஸ் ஷாட். கேட்ச் ஆகல. போகும்போது கொஞ்சம் பல்ட்ட ஒன்று பளிச்சு 6. சரியான ஒரு ரிவர்ஸ் ஷாட்டு. 6. ஒரு இமாலய 6 என்று சொல்ல வேண்டும். நவீன் நல்ல ஒரு ஷாட். சான்ஸ் இல்லை. எக்ஸ்ட்ராடினரி ஒரு ரிவர்ஸ் 6. ஆஃப் சான்ஸா? மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு சிறப்பான தடுப்பாக எளிதான ஒன்று. நவீன் சூர்யா டு அரவிந்த். இவங்களுக்கும் பாண்டிக்கு ஒரு மேட்ச். பாண்டி ஜெயிச்சா உள்ள. உங்களுக்கு பாண்டிக்கு ஒரு மேட்ச், இவங்களுக்கு பாண்டிக்கு ஒரு மேட்ச். எங்களுக்கு 2 மேட்ச் இருக்கு. சிறப்பான ஒரு தடுப்பாட்டம். எளிதான ஒன்று. ரன் அவுட் வாய்ப்பு இல்லை. எளிதான ஒன்று. ஈஸி சிங்கிள். சூர்யா டு நவீன். ஓவர். இத்துடன் 6 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 33. 7 விக்கெட் இழப்பிற்கு ஆஃப்டர் 6 over 33 for 7.
அடுத்து புதிதாக பந்து வீச வந்துள்ளார் பிரபு. எவ்வளோ ஆடியோ இது நம்ம மைக் சிஸ்டம்லாம் எவ்வளோ நான் வாடகை வருது? எவ்வளோ பிரவீன் வருது ஒரு நாளைக்கு? இது வந்து இவங்களுக்கு தான், அவங்களுக்கு தான் இது வாடகை. தனியாக எடுத்தாங்க மைக். மணி மாக்காமணி 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 தானே? அது அப்போ பேசுங்க, மண்டை வச்சு பேசு. வைட் அகல பந்து. நன்றி. சிறப்பான பந்து வச்சு ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அப்ப இவங்க நாடு அவரை நடத்த மாட்டார். போய் வாங்க சொல்றேன். பிரபு டு அரவிந்த். எதுக்கு கேட்சா? எஸ். இத்துடன் 8வது விக்கெட்டையும் வீழ்த்தியுள்ளார் நெல்லை ராயல் கிங்ஸ். அடுத்து நியூ பேட்டர். அவன் பேர் என்ன? பஸ். எஸ், பாலாஜி. இவர் ஒரு சிறந்த வட்ட வீச்சாளர். அடிச்சா 6 இல்ல அவ்வளவுதான். அது மாதிரி விளையாடக்கூடியவர் பாலாஜி. இம்பாக்டா? ஓகே ஓகே ஓகே. ஷாட், சரியான ஷாட். போன மேட்ச்ல அது வந்தவன ஃபர்ஸ்ட் பால்ல 6 வச்சாரு. இப்ப அதே 6 வச்சாருப்பா. போட்டவன நீ எப்படின்னா போடு, 6 மட்டும் தான் அடிப்பாங்க சொல்லினே அது வரும்போது. போன மேட்ச் அதே மாதிரிதான், ஃபர்ஸ்ட் பால் 6. அது ஏன் பால் தான். அடுத்து மீண்டும் ஒரு அதே தோனி தான். சிறப்பான பந்து வீச்சு. such a beautiful comeback, terrific comeback மிஸ்டர் பிரபு. 9 விக்கெட்டுகள். அதேதான் லாஸ்ட் மேட்ச் எப்படி ஆனாரோ, ஒரு 6 அடுத்து ரன் அவுட். இதுல அதே மாதிரி ஸ்டம்பிங். இன்னும் வெயிட் பண்ணி போட்டா லாஸ்ட் விக்கெட். கடைசி ஆதி நினைக்கிறேன். ஆதி அப்பா பேட்ஸ்மேன் நேம் ஆதிதான் நினைக்கிறேன். லாஸ்ட் விக்கெட். 7வது ஓவர் நடைபெற்று பிரபு கடைசி விக்கெட்டை எந்த பால் எடுப்பாரா பார்ப்போம். சிறப்பான ஒரு தடுப்பாட்டம். ரன் எடுக்க வாய்ப்பு இல்லை. சிறப்பான பந்து வீச்சு. டீ பாக்கெட் அங்கிட்டு இங்கிட்டு எடுத்து போறாங்க. ஒரு டீ தர மாட்டேன்றாங்க பாரு. நிறைய டவுன்ல எடுத்து போனேன். மீண்டும் ஒரு சிறப்பான தடுப்பாட்டம். இதுக்கு டெஸ்ட் மேட்ச் 1 hour ஃபுல்லா ஒரே நிக்க வச்சு போட்டுக்கலாமே. ஓவர். இத்துடன் 7 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 40. 9 விக்கெட் இழப்பிற்கு ஆஃப்டர் 7 over 40 for 9. இந்த மெகா கிரிக்கெட் டூர்னமெண்ட்டை கோலாகலமாகவும் சிறப்பாகவும் ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும்
பிகேசிசி பிரசன்ஸ் NKPL நண்பர்களுக்கும் இந்த போட்டிக்கு பேர் உதவியாக விலகி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், குறிப்பாக எஸ் சங்கீதா பாரதிராஜன், யூனியன் சேர்மன் ஆஃப் சென்ட் தாமஸ் மவுண்ட் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தொடர்ந்து மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடைசி மற்றும் இறுதி ஓவரை வீச வந்துள்ளார். பாக்கி எதிர்கொள்ள தயாராகிறார் நவீன். எத்தனை சிக்ஸ் அடிக்கலாம் போகும் அடிக்கலாம், ஆனா கண்டிப்பா 60 மட்டும் தான் ட்ரை பண்ணுவார். சரியான பால். 1 2 3 4. அவர் முடிவு பண்ணிட்டார், லாஸ்ட் ஓவர் நான் மட்டும்தான் 6 பால் ஆடணும், அடிச்சா 4 6 அவ்வளவுதான். பார்ப்போம். பாக்கியா நவீனா. எஸ், இத்துடன் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 45 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாட உள்ளார்கள் நெல்லை ராயல் கிங்ஸ். கடைசி லீக் போட்டி சிறப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிந்துள்ளது. 45 ரன்களில் எடுத்தால் வெற்றி. 48 பந்துகளில் 45 ரன்கள் எடுத்தால் வெற்றி. நல்லா போலிங் போட்டிருக்காங்க, சரியான ஒரு நல்ல கண்டெயின் பண்ணிருக்காங்க நெல்லை ராயல் கிங்ஸ். அடிலாம் வாங்க, நாளைக்கு ஜெயிக்கணும். நான் வந்து பாண்டி 2 மேட்ச் ஜெயிச்சேன். போராட்டம் தான். பி போல் இந்த கொலாப்ஸ்ல இருக்குன்னா எங்களுக்கு ஏ போல் அந்த கொலாப்ஸ்ல இருக்குது. அது பண்ணி தொலைங்க. யாரும் இல்ல அதுல கண்ணா உள்ள கண்ணா டைரக்டா உள்ள. நான் ரெண்டாவது பேசுறேன். பி போல்ல இப்ப நான் மட்டும் உள்ள 5 பாயிண்ட் இல்ல, நாங்க தான் வெளிய 2 பாயிண்ட் தான் இருக்கோம். நாங்க 2 பாயிண்ட்ல இருக்குமா? அந்த 4 மட்டும் விடலனா பிரச்சனை இல்ல. 2 பாயிண்ட் கீழ வரும். எதுக்காங்க அந்த 2 தான் இப்ப அந்த மேட்ச்ல தான் அந்த 2 கடைசி பால்ல விக்கெட் ஆனதா நான் போன ரத்துது அது யாரது எல்லாம் இந்த ஆளால தான் வந்து ஆமா, இருக்கிறதுலே இந்த லீக் மேட்ச்ல தான் லோயஸ்ட் டோட்டல். இது வரைக்கும் யாரும் 45க்கு மேல தான் அடிச்சிருக்காங்க, தவிர 44க்குள்ள யாருமே அடிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் லோயஸ்ட் டோட்டல் இந்த டோர்னமெண்ட்ல, இந்த கடைசி லீக் போட்டியில. நாளைக்கு எதுவும் நாளைக்கும் மேட்ச் இருக்கு லீக் போட்டி, அதுலயும் லோயஸ்ட் ஸ்கோருக்கு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். தோக்க ஆட்டக்காரர்களாக பாக்கி மற்றும் பரத் அவர்கள் களம் காண வந்து கொண்டிருக்கிறார்கள். 48 பந்துகளில் 45 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிதான இலக்குடன் விளையாட உள்ளார்கள். கிரிக்கெட்லையும் கேம்லையும் எது வேணும்னு எப்போ நடக்கலாம், எனிதிங் இஸ் பாசிபிள். 10 ரன்ல அவுட் ஆகலாம், ஆல் அவுட், 20 ரன்ல ஆல் அவுட் ஆகலாம், பார்க்கலாம். நடுவர் கொசீர் உள்ள போங்க ப்ளீஸ்.
கடைசி 48 பால், அவ்வளவுதான், முடிச்சு கிளம்பிடலாம். 48 பந்துகளில் 45 ரன்கள் எடுத்தால் வெற்றி. கொஞ்சம் சீக்கிரம் உள்ள போங்கப்பா, ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க தான் அம்பையர் தான், லேட்டே பண்ண கூடாது. ஃபர்ஸ்ட் ஓவர் வீச வந்துள்ளார். முதல் ஓவர் முதல் பந்து வீச்சு வீச வந்துள்ளார் அரவிந்த். எதிர்கொள்ள தயாராகிறார் பாக்கி. இன்னைக்கு போறோம் அந்த வீரா படத்துல பாதி எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் சூப்பரா இருக்கும் மாப்பிள்ள, சும்மா கிடையாது. கொஞ்சி அதுக்கப்புறம் சூப்பரா இருக்கும். சிறப்பான பந்து வீச்சு, எளிதான ஒன்று, சிறப்பான தொடர்பு. ரன் வாய்ப்பு இல்லையா? இல்லை. அரவிந்த் டு பரத். சிறப்பான பந்து வச்சு ரன் எடுக்க வாய்ப்பில்லை. சிறப்பான ஷாட், கேட்ச் ஆகுமா? இல்லை. யாரு ஒரு ஒரு இமாலய சிக்ஸர் என்று கூற வேண்டும். தான் சந்தித்த இரண்டாவது பந்திலேயே ஒரு மெகா சிக்ஸரை அடித்துள்ளார். வாட் a beautiful huge hit from பரத். நெல்லை ராயல் கிங்ஸ் அணியினருக்காக முதல் சிக்ஸரை பதிவு செய்துள்ளார் பரத். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அகைன் அரவிந்த் டு பரத். ஒன்று எஸ், எளிதான ஒன்று. பைஸா பைஸ் பைஸ், நன்றி. பைஸ் என்ற முறையில் எளிதான ஒன்று. Two more to go. Just two more. சிறப்பான பந்து வீச்சு, ரிவர்ஸ் ஷாட் என்ற முறையில் டாட் பால். ரன் எடுக்க வாய்ப்பில்லை. கேட்ச் ஆகுமா? நல்ல ஒரு ஷாட்டு. கேட்ச். இத்துடன் முதல் விக்கெட்டை இழந்து முதல் ஓவர் முடிவான அணி எண்ணிக்கை 8. ஒரு விக்கெட் இழப்பிற்கு. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஓவர் 8 for 1. பாக்கியராஜை அடுத்து புதிதாக கிளம்பி வந்து கொண்டிருக்கிறார். சீக்கிரம் ஏன் ரொம்ப யோசிச்சு தெரியல, டக்கு டக்குன்னு ஒண்ணு இல்ல. சி பால். ஒரு ரன், ஒரு ஓவர் 8 ரன். அடுத்து ஜேக்கப் என்கின்ற நாகராஜ் பந்து வீச எதிர்கொள்பவர் பரத். செகண்ட் பவர் பிளே ஓவர். கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க, ரொம்ப லேட் ஆகுது. போயிடா. இந்த ஒரு சிறப்பா சான்ஸே இல்லப்பா. நீ போட்டா போதும். நான் பார்த்துலாம் பாலை பார்த்துருந்தேன். பளிச்சுனாரு. மெகா 6. 2 6 வேற லெவல் ஷாட்டு.
அப்படியே பால் எடுத்து கொடுப்பா. நீங்க பாலை பார்த்துட்டீங்க, நானும் பார்த்துட்டேன். கொஞ்சம் போங்க, போ அப்படியே உள்ள போ. ஸ்ட்ரைட்டா போங்க, ஸ்ட்ரைட்டா போங்க, அப்படியே போங்க, ஸ்ட்ரைட்டா போங்க. அங்கதான் இருக்கு பால். சூப்பர் சூப்பர். தேங்க்ஸ்பா, தேங்க்ஸ்பா. பால் எடுத்தாச்சு, பால் வந்துச்சு. நல்ல ஷாட்டு. Such a beautiful, terrific hit. Huge six from Bharat. Nellai Royal Kings. இந்த 3 மேட்ச் இருக்கு. சூப்பர் கில்லிஸ் நெல்லை அவனுங்க. Nice comeback. Such a beautiful delivery. Dot ball. நாளைக்கு முதல் மேட்ச் உங்களுக்கு, அடுத்த மேட்ச் அவங்களுக்கு, அதுக்கு அடுத்த மேட்ச் உங்களுக்கு. இவங்க தான் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஜெயிச்சா உள்ள. சிறப்பான தடுப்பாட்டம், எளிதான ஒன்று. நல்ல ஒரு ட்ரை. உங்களே இல்ல தம்பி, உங்களே நல்ல ஒரு பந்து வச்சு ரன் எடுக்க வாய்ப்பில்லை. நாகராஜ் வர்சஸ் ஸ்ரீ பால். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு ரன் எடுக்க வாய்ப்பில்லை. தொடர்ந்து பேக் டு பேக் டாட் பால்ஸ். நாகராஜ் நடுவில் எஸ் இருக்கிறதுனால அவனை காப்பாத்திட்டு இருக்கிறேன். நல்ல ஷாட். கேட்ச் ஆகுமா? எஸ், கலக்கல் பால்பா. 2 டாட்டு, 3வது டாட்டு, விக்கெட்டு. அரவிந்த், எஸ், சாரி இல்ல மன்னிக்கவும், நவீன். நவீன் தானே கேட்ச் பிடிச்ச? நவீனா? எஸ் எஸ், நவீன் நவீன் நவீன், நன்றி. கலக்கல் பந்து வீச்சு. இத்துடன் 2 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 15. 2 விக்கெட் இழப்பிற்கு ஆஃப்டர் செகண்ட் ஓவர் 15 for 2. சீக்கிரம் உள்ள ஒரு பேட்ஸ்மேன் திருப்பி கூப்பிடுவாங்களே. அவுட் ஆனவொன்னு அடுத்த பேட்ஸ்மேன் ரெடியா வந்து செகண்ட் ஆன உள்ள டைம் ஆகுது. லாஸ்ட் லீக் சீக்கிரம் முடிக்கணும். அடுத்த போட்டு வேற அவங்க லைட்ஸ் ஆடணும். சீக்கிரம் உள்ளவாங்க. சூர்யா புதிதாக களம் காண வந்துள்ளார். அடுத்து அரவிந்த் பந்து வீச எதிர்கொள்பவர் பரத். நல்ல ஒரு ஷாட். ரன் அவுட் வாய்ப்பு இல்லையா? லட்சு இல்ல. சிறப்பான பந்து வச்சு சிறப்பான தடுப்பாளர், எளிதான ஒன்று. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு சிறப்பான தடுப்பாட்டம். சூர்யா எளிதான ஒன்று, ஈசி சிங்கிள். மீண்டும் ஒரு சிறப்பான அதிரடியான டாட் பால். ஹரி மெமோரியல் நல்ல
நல்லா போகிறான். ஃபியூச்சர் நல்லா இருக்குங்க. ரிசெஷன் ஆகலாம். கேட்ச் ஆகுமா? எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்ல ரொம்ப லாங் சிக்ஸ் வச்சிருக்காரு. ஸ்ட்ரெயிட் இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் நல்ல ஷாட்டு ஸ்ட்ரெயிட்ல. அந்த எண்ட்லேருந்து இந்த எண்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த சீசன்ல முதல் முறையாக ஒரு சிக்ஸர் அடித்துள்ளார். சிறப்பான பந்து வச்சு நைஸ் கம்பேக் அரவிந்த். நல்ல ஒரு டாட் பால். இது வரைக்கும் 3 சிக்ஸ் வச்சிருக்காரு. லாஸ்ட் சிக்ஸ் வேற லெவல் ஷாட்டு. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட். பரத் மீண்டும் ஒரு 6. இதுவரை 4 சிக்ஸ் மெகா சிக்ஸ் தான். இத்துடன் 4 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 29. 2 விக்கெட் இழப்பிற்கு. ஆஃப்டர் 4 overs 29 for 2. கடைசி 24 பந்துகளில் 16 ரன்கள் எடுத்தால் வெற்றி. 24 balls 16 to win. அடுத்து தேஜஸ் பந்து வீச எதிர்கொள்ள தயாராகிறார் சூர்யா. ஓகேப்பா தேங்க்ஸ். நல்ல அவுட் வந்து மட்டும் அடி வாங்கினாலும் ஸ்டேட்டஸ் போட்டு போன வாரம் செம்மையாக போட்டான். ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வெட்டி அவுட்டு. அவன் பேர் தேவா தப்புன்னு முடிச்சிட்டான். போல்ட் பவர் பிளேல 4. போன வாரம் ஃபர்ஸ்ட் மேட்ச். செகண்ட் மேட்ச் இன்னும் சரியாக போடல. நான் நல்லா தான் போட்டேன். நைஸ் பால். பைஸ் என்ற முறையில் எளிதான ஒன்று. வேணும் சரியா. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு தேஜஸ் நல்லா போடுவார் பாரு. வளர்ந்து வரும் இளம் சிறப்பான பந்து வீச்சாளர், இளம் பந்து வீச்சாளர். நல்ல பால் பா, சான்ஸே இல்லை. எக்ஸ்ட்ராடினரி. நோ பாலா இல்லையாப்பா? நோ பால். நன்றி. சுபாஷ் அதான் சுபாஷ் லாபம். நல்ல போலர், நல்ல வேரியேஷன் போடும். அகலப்பந்து நன்றி. ஒயிட் பால். சிறப்பான பந்து வச்சு நல்ல வேரியேஷன் போறாருப்பா. எல்லாம் ஸ்லோயர் தான் டோட்டலா. பேட்ஸ்மேன் நல்லா வாட்ச் பண்ணிட்டாரு, நல்லா ரீட் பண்ணிட்டாரு. நல்ல ஷாட்டு. கேட்ச் ஆகுமா? எஸ். வெயிட் பண்ணி பார்த்தாரு. கரெக்டா வெயிட் பண்ணி ஸ்லோயரை கரெக்டா லிஃப்ட் பண்ணி விட்டாரு. இவர் ஒன்லி டீலிங் சிக்ஸஸ் மட்டும் தான். 5 சிக்ஸ் வச்சிருக்காரு. எல்லாமே நல்ல ஷாட் தான். வேற லெவல். இங்க அங்கெல்லாம் டோட்டலா வெளியே போய் அச்சா. இது வரைக்கும் 5 சிக்ஸ் வச்சிருக்காரு. பரத் 7 to win. கேட்ச்.
ஆகுமா? எஸ், சரியான பால், சான்ஸே இல்லை. 6 அடிச்சாலும் பரவாயில்ல, மீண்டும் அதே வேரியேஷன், அதே ஸ்லோ பால் தான், நல்லா போட்டு ஒரு பெரிய விக்கெட்டை எடுத்துள்ளார். இவர் தான் 5 6 அடிச்சாரு. எனவே சிறப்பாக விளையாடிய பரத் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். Such a beautiful, outstanding entertainment batting, பரத். 5 6 சாதாரண விஷயமே இல்லைப்பா அந்த பிச்சில். டப்பு டப்புனா வச்சாரு, பழிச்சு வச்சாரு. 38 ரன் தான் அணியின் ஸ்கோரு. ஆனால் அதுலேயே 32 மட்டும் அவர் அடிச்சிருக்காரு. பாராட்ட வேண்டிய விஷயம். வாழ்த்துக்கள் பரத். அடுத்து புதிதாக களங்கான வந்து கொண்டிருக்கார் முஸ்தா. நல்ல பால், ஒரு ரன், எளிதான ஒன்று, ஈஸி சிங்கிள். ஓவர். இத்துடன் 6 ஓவர்கள், சாரி மன்னிக்கவும் 4 ஓவர், இப்போ 4 ஓவர், 4 ஓவர்கள் முடிவடைந்த அணியின் எண்ணிக்கை 39. 3 விக்கெட் இழப்பிற்கு after 4 overs 39 for 3. 6 ரன் தான் அடினோம். கடைசி 24 பந்துகளில் 6 ரன்கள் எடுத்தால் வெற்றி. சான்ஸே இல்லை, ஒரே பால்ல முடிச்சாப்பா. 24 பால்ல 6 அடிக்கும், ஒரே பால்ல முடிச்சு. நல்ல ஹியூஜ் ஹிட் முஸ்தா. வெற்றி பெற்ற கடைசி லீக் போட்டியில் வெற்றி பெற்ற நெல்லை ராயல் கிங்ஸ் அணியினருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அவ்வளோதான், மேட்ச் ஓவர். ஆர்கனைசர் 2 ஓவர் 10 ரன் 4 விக்கெட்னா பாக்கியராஜ் 2 ஓவர் 10 4 விக்கெட். இவர் வந்து 32